சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகிற காரியம் என்னவென்றால், இனி நீ அழுது கொண்டிராய் என்று பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று சொல்லியிருப்பதை படிக்கிறோம். அப்படியானால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன், கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிற தேவன். அந்த ஜெபத்திலே இருக்கக்கூடிய வேண்டுதல் என்ன என்பதை அறிந்து கொள்கிற தேவன், அறிந்து கொண்டு இரக்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் உருக்கமாக இறங்குகிற தேவனாய் இருக்கிறார், இரக்கப்படுகிற தேவனாய் இருக்கிறார். இரக்கப்பட்டு அந்த ஜெபத்திலே என்ன வேண்டுதல் காணப்படுகிறது என்பதையெல்லாம் தேவன் அறிந்து என்ன செய்கிறாராம்? பதில் கொடுக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். அவர் இனி நீ அழுது கொண்டிராய் என்று வாக்குத்தத்தம் கொடுப்பதற்கு ஏதுவாக கண்ணீரை துடைத்து ஆறுதல் அளிக்கக்கூடியவராய் இருக்கிறார். நாம் வேதத்திலே படிக்கும்போது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம். எசேக்கியா ராஜா அழுது ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். தான் வியாதிப்பட்ட நேரத்திலே கர்த்தர் என்ன செய்தார்? அந்த ஜெபத்தை அலட்சியப்படுத்தவில்லை. உருக்கமாய் இறங்குகிற தேவன் அந்த ஜெபத்திலே காணப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அறிந்து மெய்யாகவே மனதுருக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு 15 ஆண்டுகள் ஆயுசின் நாட்களை கூட்டி கொடுக்கக்கூடியவராக காணப்பட்டார். இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொல்வதற்கு ஏதுவாக தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியவராக காணப்பட்டார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பர்திமேயு என்கிற ஒரு குருடன் தேவனை நோக்கி கூப்பிட்டான் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தர் அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை அலட்சியப்படுத்தவில்லை. அவனுடைய தேவை பார்வையடைய வேண்டும் என்பதை அறிந்து கொண்ட இரட்சகர் என்ன செய்தார் என்றால், அந்த இடத்திலே நின்றார், அவனுடைய கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு கொடுத்தார், அவனை பார்வையடைய பண்ணினார். அவன் இனி அழுது கொண்டிராதபடி அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வதித்தார். 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது அங்கே நாம் அன்னாளை குறித்து படிக்கிறோம். அவளுக்கு ஒரு தேவை இருந்தது. அவளுடைய சக்களத்தி அன்னாளை நிந்தித்து கொண்டே இருந்தாள். எதற்காக? அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அன்னாள் மலடியாய் இருந்தபடியால், அன்னாளுடைய சக்களத்தி அன்னாளை நிந்தித்து கொண்டே இருந்தபடியால் அன்னாள் எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பாள். ஆனால் ஒரு நாள் தீர்மானம் பண்ணினாள், நான் தேவனுடைய ஆலயத்திற்கு போவேன், அங்கே போய் நான் என்னுடைய இருதயத்திலே இருக்கிற சஞ்சலத்தை எல்லாம் ஊற்றி ஜெபிப்பேன் என்று சொல்லி அவள் தீர்மானம் செய்து தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து அவளுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். அவளுடைய இருதயம் நொறுங்குண்டதாக காணப்பட்டது.
அவளுடைய அழுகையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக அவளுடைய கர்ப்பத்திலே இருந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டு மகிமையான சாமுவேல் என்கிற குமாரனை பெற்றெடுக்க செய்தார். நம்முடைய தேவன் உருக்கமாக இறங்குகிற தேவன் என்பதற்கு இந்த வேத பகுதிகள் எல்லாம் ஆதாரமாக காணப்படுகிறது. அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை அலட்சியப்படுத்துகிற தேவன் அல்ல. கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவன், அதிலே இருக்கக்கூடிய சஞ்சலத்தை அறிந்து மறு உத்தரவு அருளுகிற தேவன், கண்ணீரை துடைத்து ஆறுதல் அளிக்கிற தேவன், நன்மைகளை கட்டளையிடுகிற தேவனாகவே இருக்கிறார். இதுபோல நாம் தாவீதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் போதும் அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் தாவீதனுடைய கண்ணீரின் நேரத்திலே, தாவீது கூப்பிட்ட வேளையிலெல்லாம் கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்து தாவீதற்கு நன்மை செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட நெகேமியா கண்ணீரோடு காணப்பட்டார். எருசலேமின் அலங்கம் கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவருக்குள்ளாக இருந்தது. அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கக்கூடியவராகவே இருந்தார். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் போது கர்த்தர் என்ன செய்தார்? அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்படும்படியாக தேவன் அனுக்கிரகம் செய்தார். நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலே இருந்த ஒரு உண்மையான கண்ணீர், ஒரு உண்மையான மன உருக்கம், தாகம், தேவனுக்கென்று செய்து நிறைவேற்ற வேண்டும் என்கிற பணியை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை எல்லாம் கர்த்தர் அறிந்து இனி நீ அழுது கொண்டிராய் என்கிற வசனத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். இந்த காலை வேளையிலேயும் தேவன் உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார். உங்கள் ஜெபங்கள் வீண் போவதில்லை. உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தம் தேவனுடைய செவிகளிலே கடந்து செல்லக்கூடியதாய் இருக்கிறது. நம்முடைய தேவன் இரக்கப்படுகிற தேவன், உருக்கமாக இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மெய்யாகவே மனதுருக்கத்தோடு செயலாற்றுகிறவராகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன்தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திலேயும் சொல்லுகிறார். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படியானால் இந்த வேத வசனம் எந்த அடிப்படையிலே தேவனாலே வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அழுகை உண்டானது? ஏன் கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் இனி நீ அழுது கொண்டிராய் என்று? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள்? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளக்கூடியவராய் இருந்தார் என்கிற அந்த ஒரு அடிப்படை அறிந்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, எகிப்தோடு யூதா ஒப்பந்தம் செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அந்த ஒப்பந்தம் எப்படிப்பட்டதாய் இருந்ததென்றால் அரசியல் ரீதியான ஒப்பந்தமாய் இருந்தது, இராணுவ ரீதியான ஒப்பந்தமாக காணப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் உண்டாகும்படியாக எகிப்தோடு யூதா என்ன செய்தார்கள்? உறவு கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர், எதற்காக எகிப்தோடு யூதா ஒப்பந்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்கு நாம் பதிலை அறிந்து கொள்ளும் போது நமக்கு வெளிப்படுத்தப்படக்கூடிய காரியம் என்னவென்றால், அசீரியர்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக யூதா விரும்பினது. ஆகவே அசீரியர்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக எகிப்தோடு யூதா ஒப்பந்தம் பண்ணக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் தேவன் நம்மை அறிந்து கொள்ள வைக்கக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், நாம் எதை செய்தாலும் அது தேவனுடைய திட்டத்தின்படி காணப்படுகிறதா என்பதை அறிந்து செய்ய வேண்டும். பிளான் ஆஃப் காட் என்று சொல்வார்கள். அது தேவனுடைய திட்டம் தானா என்பதை அறிந்து செயலாற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இங்கே யூதா தாங்கள் ஒப்பந்தம் பண்ணுவது தேவனுடைய
திட்டம் தானா என்பதெல்லாம் அவர்கள் சிந்திக்கவில்லை. தேவனுடைய திட்டம் தானா என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் யோசிக்கவில்லை. எப்படியாகிலும் அசீரியர்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தேவனுடைய மனதை குறித்தோ தேவனுடைய திட்டங்களை குறித்தோ தேவன் எப்படி செயலாற்றுவார் என்பதை குறித்தோ அதையெல்லாம் எண்ணம் கொள்ளாமல் சிந்திக்காமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? மனித உதவியை நாடி தேடக்கூடியவர்களாக மாறினார்கள். வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதோ, நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவி போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் தேவனுடைய திட்டம் எவ்விதமாக காணப்பட்டதென்றால், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் மீது நம்பிக்கை வைப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கவில்லை. தேவனுடைய திட்டம் எவ்விதமாக காணப்பட்டதென்றால், தேவ ஜனங்கள் எல்லா பிரதிகூலமான சூழ்நிலைகளிலேயும் தேவனை சார்ந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக காணப்பட்டது. ஆகவே இந்த இடத்திலே யூதாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. அது என்ன? தேவனுடைய ஆலோசனையை புறக்கணிக்கிறவர்களாக மாறுகிறார்கள். இது முதலாவது பிரச்சனையாக காணப்படுகிறது. தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்புவதை மறுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். பரிசுத்த வாழ்விற்குரிய பிரமாணங்களை எறிந்து போடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இதெல்லாம் தேவனை அவமதிக்கிற செயலாக காணப்பட்டது. தேவனை கனவீனப்படுத்துகிற செயலாக காணப்பட்டது. ஆகவே அவர்களுடைய நம்பிக்கை எப்படி மாறுகிறது என்றால், மனித வல்லமையின் மீது அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்து கொள்வதற்கு ஏதுவாக மாறுகிறது. மனித திறமையின் மீது தங்களுடைய நம்பிக்கையை வைப்பதற்கு ஏதுவாக மாறிவிடுகிறது. தெய்வ பிள்ளையே, ஆனால் தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமையை சார்ந்து கொள்ளாதவர்களாக மாறி போனார்கள். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பாவத்தோடைய பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்திற்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த காலை வேளையிலே ஒரு அப்ளிகேஷன் தேவ ஜனங்களுக்கு இந்த வேத பகுதியின் மூலமாக காணப்படுகிறது. அந்த அப்ளிகேஷன் என்னவென்றால், நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வாக்கை கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இவைகள் அனைத்தும் அன்றைக்கு யூதாவினுடைய வாழ்க்கையிலே இராமல் போனது. அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா, எங்களுக்கு தான் எகிப்தின் பக்கபலம் இருக்குல்ல, எங்களுக்கு தான் எகிப்தின் வல்லமை இருக்குல்ல, எங்களுக்கு தான் எகிப்தியருடைய உதவி இருக்குல்ல அப்படின்ற எண்ணம் உடையவர்களாக மாறி தேவனை குறித்தோ தேவனுடைய மனதை குறித்தோ சிந்திக்காமல் போனது ஒரு பெரிய விபரீதமாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலேயும் ஒருவேளை சிலர் சரியான தெய்வீக வழியை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்களுக்கு முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்று சொல்லுகிறவர்களாக தேவனை விட்டு தூரமாக சென்றிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் வழியை விட்டு பாதையினின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் யூதாவினுடைய நிலைமையாக காணப்பட்டது. காரணம் என்ன? அவர்கள் எகிப்தை நம்பி வாழ்ந்தார்கள். எங்களுக்கு தான் எகிப்தியருடைய உதவி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஜீவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய மனது எப்படி காணப்பட்டது என்றால்,
தெய்வீக வழியை விட்டு விலகக்கூடியதாகவும் பாதையை விட்டு விலகக்கூடியதாகவும் இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்களுக்கு முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்று சொல்லுவதற்கு ஏதுவாக, முரட்டாட்டம் பண்ணுவதற்கு ஏதுவாகவும் காணப்பட்டது. தெய்வப்பிள்ளையே, இந்த காலை வேளையிலே வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள், சீர்தூக்கி பாருங்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? தம்முடைய நல்ல ஆலோசனைகளை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். தம்முடைய நல்ல வார்த்தைகளை ஆலோசனைகளாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நாம் தான் அந்த வேதத்தை கேட்க மனதுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நாம் தான் பாவத்துக்கு மேல் பாவத்தை கூட்டாதபடி தேவனுடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயத்தை கட்டும்படியாக அஸ்திபாரமிட்ட கையே அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும். அதற்கு செருபாபேல் தன்னுடைய நம்பிக்கையை தன்னுடைய தாளந்தின் மீதோ தன்னுடைய வல்லமையின் மீதோ தன்னுடைய பலத்தின் மீதோ வைக்க கூடாது. யார் மீது தன்னுடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும்? தேவனுடைய ஆவியானவருடைய செயலாற்றுதலுக்கு நம்பிக்கையை வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதையே தேவன் யூதாவினுடைய வாழ்க்கையிலையும் எதிர்பார்க்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் யூதா ஜனங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையோடு காணப்பட்டார்கள் என்றால், தங்களுக்கு இனிமையாக யாராகிலும் பிரசங்கம் பண்ணுவார்களே ஆனால் அதை கேட்க மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள். இனிமையான வார்த்தைகள், ஸ்பீக் டு அஸ் ஸ்மூத் திங்ஸ், இனிமையான மதுரமான வார்த்தைகளை பேசுவதை கேட்க மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள். உண்மையான தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தது. ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவையான பரிசுத்த ஜீவியம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து தீர்க்கதரிசிகள் அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, அதை கேட்க அவர்கள் சோர்ந்து போகிறவர்களாக இருந்தார்கள். அதை கேட்பதற்கு அவர்களுக்கு மனதில்லை. ஆனால் தாங்கள் விரும்புகிறதின்படி இனிமையான வார்த்தைகளை மாத்திரம் கேட்க மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையில இருந்த மற்றொரு பிரச்சனையாக காணப்பட்டது. 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். இவர்கள் கலகமுள்ள ஜனங்கள், பொய் பேசுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். பார்த்தீங்களா? ஜனங்களுக்கு உண்மையான, அன்றைக்கு இருந்த யூதா ஜனங்களுக்கு உண்மையான தீர்க்க தரிசன வார்த்தை வேண்டா வெறுப்பாக காணப்பட்டது. தேவனை குறித்து கேட்க மனதில்லாதவர்களாய் இருந்தார்கள். தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தமான வாழ்க்கை முறையை குறித்து தீர்க்கதரிசிகள் அறிவிப்பதை கேட்க மனதில்லாதவர்களாய் இருந்தார்கள். ஆனால் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற விதத்திலே இனிமையான சொற்களை, செய்திகளை கேட்க மனதுள்ளவர்களாக இருந்தார்கள். இது யூதாவினுடைய வாழ்க்கையில இருந்த மற்றொரு பிரச்சனையாக இருந்தது. முதல் பிரச்சனை என்ன? எகிப்தை சார்ந்து கொள்ளுதல். இரண்டாவது பிரச்சனை என்ன? உண்மையான தீர்க்கதரிசிகளை வெறுக்கிற காரியம். ஆகவேதான் பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுவார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது நாம் அங்கே படிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தனம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். எவ்வளவு ஒரு பரிதாபகரமான நிலை! உண்மையான சத்தியத்திற்கு அவர்கள் செவியை விலக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
செவித்தனம் உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் கட்டு கதைகளை கேட்க வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். தங்களுக்கு இனிமையாக எது தோன்றுகிறதோ அதை கேட்க விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். அதை உண்மையான தீர்க்கதரிசிகள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். ஆகவே உண்மையான தீர்க்கதரிசிகளை வெறுக்கக்கூடிய ஜனங்களாக யூதா காணப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? தம்முடைய ஜனங்கள் தம்முடைய வழியை விட்டு விலகி போகிறவர்களாய் இருந்தாலும், விக்கிரக ஆராதனைக்காரர்களாக செல்கிறவர்களாக இருந்தாலும், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? தம்முடைய ஜனங்கள் மனம் திரும்பும்படி காத்திருக்கக்கூடியவராய் இருக்கிறார். இரக்கம் பாராட்டக்கூடிய தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதே 30ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல் எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். எப்படிப்பட்ட ஒரு மறுரூபமாகுதல், எப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியாக தேவன் காத்திருக்கிறார் என்று பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் யூதா ஜனங்கள், தேவனை பிரியப்படுத்த வேண்டிய ஜனங்கள், எப்படிப்பட்ட நிலையிலே பின்மாற்றக்காரர்களாக மாறி போனார்கள் என்றால் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறி போனார்கள். ஆனால் அதையெல்லாம் தேவன் சகித்துக் கொள்வாரா என்றால் தேவன் ஒருபோதும் அப்படிப்பட்ட காரியங்களை சகித்துக் கொள்வதில்லை. தேவனற்ற வாழ்க்கை முறையை தேவன் கடிந்து கொள்ளக்கூடியவராகவே காணப்படுகிறார். தேவனை குறித்து கேட்க வேண்டும் ஜனங்கள். தேவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வாழ விரும்புகிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கண்ணீரை துடைக்க முடியும், அவர்களுடைய ஜெபத்தை கேட்க முடியும். என்ன நடந்தது? இந்த யூதா ஜனங்கள் அப்படி எகிப்தை சார்ந்து கொண்டபடியால், விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறி போனபடியால், உண்மையான தீர்க்கதரிசியை புறக்கணிக்க கூடியவர்களாக இருந்தபடியால் அவர்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய தண்டனையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அமைந்தது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன் ரிட்டர்னிங் யூ வில் பி சேவ்டு. நீ மறுபடியுமாக மனம் திரும்பி கர்த்தரிடமாக வருவாயானால் நீ ரட்சிக்கப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தேவன் எதை எதிர்பார்த்தார்? மாற்றமடைகிற ஒரு நல்ல இருதயத்தை எதிர்பார்த்தார். மாற்றமடைகிற ஒரு நல்ல மனதை தேவன் எதிர்பார்த்தார். மாற்றமடைகிற ஒரு நல்ல திசையை தேவன் எதிர்பார்த்தார். தங்கள் சொந்த வழியிலிருந்து திரும்புவதை தேவன் எதிர்பார்க்கக்கூடியவராக இருந்தார். தேவனையும் அவருடைய வழியையும் பின்பற்றுவதை தேவன் எதிர்பார்க்கக்கூடியவராய் இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் யூதாவிற்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டுமானால் அவர்கள், அந்த யூதா ஜனங்களின் தலைவர்கள், யூதா ஜனங்கள் அனைவரும் தங்களை தாழ்த்த வேண்டும். அதனாலதான் நம்ம பாடுகிறோம், தாழ்மையுள்ளோருக்கு தேவன் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பாதத்திலே தாழ்த்துகிறோம். உம்முடைய எதிர்பார்ப்பு என்ன கர்த்தாவே? அந்த நல்ல எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதத்துல எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைக்க விரும்புகிறோம் கர்த்தாவே என்று சொல்லி யார் மனம் திரும்புகிறார்களோ, தாழ்த்துகிறார்களோ, அவர்களுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்கக்கூடியதாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்படி யார் தங்களை தாழ்த்துகிறார்களோ, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள்தான் பாவத்தை விட்டு விடுகிறவர்களாய் இருப்பார்கள். தேவன் மீது தங்கள் நம்பிக்கையை வைக்கிறவர்களாக மாறுவார்கள். தெய்வ பிள்ளையே, ஆனால் என்ன நடக்கிறது? தேவனுக்கு செவி கொடாமல் போவதினாலே, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடாமல் போவதினாலே என்ன வருகிறது? யூதாவிற்கு தோல்வி வருகிறது. அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறவர்களாக காணப்படுவார்கள். அதைதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நீங்கள் மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். பார்த்தீர்களா? அவர்கள் தோற்கடிக்கப்படக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஐ வில் பி வெயிட்டிங் டு பி கிரேஷியஸ் என்று சொல்கிறார். நான் கிருபை உள்ளவராய் இருக்கும்படியாக காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார்.
தெய்வ பிள்ளையே, மறுபடியும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளும்படியாக தம்முடைய ஜனங்களுக்காக தேவன் காத்திருப்பாராம். அப்ப சமயம் ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆக வேண்டும். தேவனும் காத்திருக்கிறார், ஜனங்களும் காத்திருந்து தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஐ வில் பி வெயிட்டிங் டு பி கிரேஷியஸ் என்று சொல்லுகிறார். 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அதனாலதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார் 42ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சிக்க கூடியதாய் இருக்கிறது என்று. அப்படியானால் யூதா ஜனங்கள் தங்களுடைய வாஞ்சையை தேவனை தேடும்படியாகவும், தேவனுடைய வார்த்தைகளை, மெய்யான தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கும்படியாகவும், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பதற்கு ஏதுவாக அவர்கள் தங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி அவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது, தங்களை சுத்திகரித்து கொண்டு காத்திருக்கும் போது, பாவ வழிகளை விட்டு தங்களை அர்ப்பணித்து காத்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? அவரும் மனதிருங்கும்படி காத்திருக்கக்கூடிய தேவனாகவே இருந்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ எசப்பா செய்தாரே. நான் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. நான் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. அப்ப அடுத்த ஒரு அப்ளிகேஷன் நமக்கு கிடைக்கிறது. அந்த அப்ளிகேஷன் என்ன? தேவன் விரும்புகிறபடி மனம் திரும்ப வேண்டும். அதற்கு ஏதுவாக தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஆம் தேவ பிள்ளையே, சங்கீதம் 52ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தரின் நாமத்திற்கு காத்திருக்க வேண்டும் என்று படிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தருடைய நாமத்திற்கு காத்திருப்பது என்பதன் அர்த்தம் என்ன? நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதித்து கொண்டிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தரின் கிருபைக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் சில பிரதிகூலமான சூழ்நிலைகள் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களிலே தேவனுடைய நன்மைகள் கடந்து வர வேண்டியது இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய கிருபைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 74ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தருடைய வசனத்திற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? காத்திருக்க வேண்டுமாம். ஏனென்றால் அவருடைய வசனம் தான் காத்திருக்க கூடியவர்களுக்கு பரலோக ஜீவனை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கும். கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய வசனத்திற்கு காத்திருக்க வேண்டிய நேரமும் உண்டாய் இருக்கிறது. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 123ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய இரட்சிப்பிற்கும் என்ன செய்ய வேண்டுமாம்? காத்திருக்க வேண்டுமாம். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதுமே எப்படிப்பட்ட மனதோடு இருக்கக்கூடாதுன்னா, நாங்கள் குதிரைகளை சார்ந்து கொள்வோம், ரதங்களை சார்ந்து கொள்வோம் என்பதாகவே இருக்கக்கூடாது. ஆகவேதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சிலர் குதிரைகளையும் சிலர் ரதங்களையும் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். குதிரை இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல, ரதங்கள் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா மனது எப்பயுமே அந்த குதிரையை சார்ந்து கொள்வது, ரதங்களை சார்ந்து கொள்வதாகவே இருக்கக்கூடாது. நாம் எப்படிப்பட்ட மனதோடு காணப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய திட்டம் எவ்விதமாக இருக்கிறது என்பதை அறிந்து அந்த திட்டத்தோடு இசைந்து கொண்ட மனதாகவே காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது நாம் மெய்யாகவே கர்த்தருடைய நாமத்திற்காகவே காத்திருந்தவர்களாக இருப்போம். கர்த்தருடைய கிருபைக்காகவே காத்திருந்தவர்களாக காணப்படுவோம். கர்த்தருடைய வசனத்திற்காகவே காத்திருந்தவர்களாக இருப்போம். கர்த்தரிடத்திலிருந்தே நமக்கு இரட்சிப்பு கடந்து வந்ததாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட்.
சில காரியங்களிலே கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்காகவும் நாம் காத்திருக்க வேண்டுமா? பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 119 சங்கீதம் 43 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரின் நியாய தீர்ப்புக்கும் என்ன செய்ய வேண்டுமா? காத்திருக்க வேண்டுமாம். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும் உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புதுபலன் அடைவார்கள். கழுகளை போல செட்டைகளை அடித்து உயருவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். அப்ப இங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக யூதாவுக்கு ஒரு செய்தி போகிறது. அது என்ன? மனதிறங்கும்படி கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? காத்திருப்பார். நீங்கள் என்ன செய்யுங்கள்? தேவனுடைய ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து கொள்ளுங்கள், உண்மையான தீர்க்கதரிசிகளை நேசிக்கிறவர்களாக மாறுங்கள். நீங்கள் விக்கிரக ஆராதனையின் வழியிலிருந்து விடுதலை பெறுங்கள். ஒரு சுத்திகரிப்பு உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை அவரோடு ஐக்கியப்படுத்துவார். நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக காத்திருந்த நாட்கள் வீணாய் போகாது. கர்த்தர் உங்களுக்காகவே காத்திருந்திருப்பார். நீங்கள் என்ன தண்டனையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டீர்களோ அவைகளிலிருந்தெல்லாம் ஒரு மீட்பு உங்களுக்கு உண்டாகும். இனி நீ அழுது கொண்டிராய். பிரைஸ் தி லார்ட். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30 20 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். அப்ப சில தண்டனைகள் தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதாக யூதாவுக்கு காணப்பட்டிருக்கிறது. அது என்ன தண்டனை? துன்பத்தின் அப்பம், உபத்திரவத்தின் தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா இருந்திருக்கிறது. அவர்கள் கண்கள் யாரை காணவில்லை? உண்மையான தீர்க்கதரிசிகளை காணவில்லை. காணாதபடி அவர்கள் கண்கள் மூடப்பட்டதாக மாறிவிட்டது. ஆகவே இனிமையான சொற்களையே கேட்டு பழகினவர்கள், பரிசுத்த வாழ்க்கை முறைமையை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்க மனதில்லாதவர்களாக போனவர்கள் எங்கேயோ தேவனுடைய தண்டனைக்கு உள்ளானார்கள். அது நிமித்தமாக அவர்களுடைய வாழ்க்கையில என்ன உண்டாகிவிட்டது? துன்பத்தின் கண்ணீர் உண்டாகிவிட்டது, துயரத்தின் கண்ணீர் உண்டாகிவிட்டது. ஜப வாழ்க்கை இல்லாமல் போனது. விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறி போனார்கள். ஆனால் தம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சிந்திக்க ஆரம்பித்த போது, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு உணர்த்துதலை அவர்கள் அடைந்த போது மறுபடி கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதிலே இளைய குமாரன் தகப்பனை நோக்கி கேட்டான், எனக்கு ஆஸ்திகளிலே வருகிற பங்கை எனக்கு பிரித்து கொடும் என்று. தன்னுடைய ஒரு உல்லாசமான வாழ்க்கை வாழும்படியாக அதை எடுத்துக்கொண்டு தூரமாக, தகப்பனை விட்டு தூரமாக சென்றான். சென்ற அந்த இளைய குமாரனுக்கு பன்றிக்கு போடக்கூடிய தவிடு கூட சாப்பிடுவதற்கு கிடைக்கவில்லை என்றால் உணர்வடைந்தான். என் தகப்பன் வீட்டில் எவ்வளவு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், நான் மறுபடியும் என்னுடைய தகப்பன் வீட்டிற்கு போவேன். என்னையே அவருடைய மகனாக அல்ல, ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொண்டால் போதும் என்று சொல்லி திரும்பி வந்த வேளையிலே தகப்பனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொண்டான். மனம் இறங்குகிற தகப்பன், இரக்கம் பாராட்டுகிற தகப்பன். இனி மகனே, நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு நான் உருக்கமாக இறங்குகிறேன் என்று சொல்வதற்கு ஏதுவாக அவன் தூரத்திலே வருவதை கண்டபோதே தகப்பன் ஓடி போய் கட்டி அணைத்து அவருடைய வீட்டிற்குள் கொண்டு வந்து ஒரு நல்ல விருந்து வைத்து குடும்பம் முழுவதும் சந்தோஷப்படுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அன்புள்ள தேவன், காத்திருக்கிற தேவன். ஆம், யாரெல்லாம் மனம் திரும்பி தேவனோடு ஐக்கியப்படுகிறார்களோ அவர்கள் சொல்ல முடியும், எங்கள் தேவன் எங்களுக்காக தான் காத்திருந்தார் என்று. எங்களுக்காகவே அவர் காத்திருந்து இரக்கத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்வீர்கள். எங்கள் ஜபத்தை அவருடைய செவிகள் கேட்டது, அவர் உருக்கமாக இறங்கினார் என்பீர்கள். எங்களுடைய கண்ணீரை துடைத்தார் என்பீர்கள். இனி நீ அழுது கொண்டிராய் என்கிற வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறிட்டு என்பீர்கள். ஒரு மனிதன்
எருசலேமிலே இருந்தவன் திடீரென்று போகிற வழியிலே ஒரு கள்ளனுடைய கையிலே அகப்பட்டான். கள்ளனுடைய கையிலே அகப்பட்ட போது அந்த கள்ளன் என்ன செய்தான்? வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து போட்டான், குற்றுயிராக்கினான். அங்கே ஒரு ஆசாரியன் அந்த வழியிலே கடந்து வருகிறான். அந்த குற்றுயிராய் கிடைக்கிற மனுஷனை குறித்து அவன் கவலையே படல. அவன் வழியில அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான். அந்த வழியில யார் வருகிறார்? லேவியன் வருகிறான். அவனும் குற்றுயிராய் கிடந்த மனிதனை குறித்து எள்ளளவேனும் கவலைப்படவில்லை. அவனும் தான் செய்ய வேண்டிய வேலையை நோக்கியே அவன் பிரயாணப்படக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் ஒரே ஒருவர் மாத்திரம், உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும் நேசி என்கிற வசனம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக நல்ல சமாரியனாக அந்த இடத்திலே வந்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த சமாரியனுக்கும் குற்றுயிராய் கிடந்த மனிதனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அந்த சமாரியன் அந்த இடத்திலே தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி குற்றுயிராய் கிடந்த மனிதனை பார்த்து மனதிறங்கி மனதுருக்கத்தோடு செயல்படுவதை பார்க்கிறோம். அவனுடைய காயங்களை எல்லாம் கட்டுவதை பார்க்கிறோம், எண்ணெய் வார்ப்பதை பார்க்கிறோம், திராட்சரசம் வார்ப்பதை பார்க்கிறோம், நல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பதை பார்க்கிறோம். தன்னுடைய சுய வாகனத்திலேயே அந்த மனிதனை ஏற்றி உட்கார வைத்து சத்திரத்திலே கொண்டு வந்து பராமரிக்கும்படியாக 2 காசுகளையும் சத்திரக்காரனிடத்திலே கொடுப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட குணமுள்ளவராய் இருக்கிறார்! இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகவேதான் அங்கே தீர்க்கதரிசி மூலமாக தேவனுடைய குணாதிசயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவராம் சொல்லுகிறார். நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன், நியாயத்துக்கு தக்கதாக அவர்களை மேய்ப்பேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் சொல்ல முடியும், கர்த்தர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அவரே என்ன செய்கிறார்? அவரை விட்டு தூரமாக போகும்போது காயப்படுத்த இடம் கொடுக்கிறார். பின்பு மனம் திரும்பும் போது காயத்தை அவரே கட்டுகிறவராகவும் இருக்கிறார். ஆகவேதான் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே படிக்கிறோம். தேவனை விட்டு தூரமாக போகும்போது அவரே சில தண்டனைகளை அனுமதித்து காயப்படுத்தி பின்பு காயம் கட்டுகிறவராகவும் இருக்கிறார். அவரே அடிக்கிறார், அவருடைய கையே ஆற்றுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுவார்கள், பொதுவாக இந்த உலக வழக்கத்திலே சொல்லுவார்கள், அடிக்கிற கைதான் அணைக்கும் என்று சொல்வார்கள். அது வசனத்திலே காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். நீ கர்த்தரை விட்டு தூரமாக போகும்போது சில தண்டனைகள் அனுமதிக்கப்படுகிறது. அவரே அடிக்கிறார். மனம் திரும்பி அவரிடமாக வரும்போது அவருடைய கையே ஆற்றுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு முன்பாக காணப்படுகிறது. அது என்ன? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்கிறார். அவருடைய இரக்கத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும் போது திருப்தி உண்டாகும். அவருடைய இரக்கத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒருவரும் அவர்களுக்கு விரோதமாக நிற்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். உபாகமம் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அது என்னுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தைகளாக காணப்படுகிறது. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெங்கும் வர பண்ணுவார். ஏன்? கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள். பிரைஸ் தி லார்ட். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், அடுத்த வசனம், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். ஆம், கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் நான் அருளும் நன்மையினாலே திருப்தி அடைந்திருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவனுடைய ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீர்களாக.
தேவனுக்கு காத்திருக்க வேண்டிய நேரத்திலே கர்த்தருக்காக காத்திருப்பீர்களாக, அவரே உங்களுடைய காயங்களை கட்டுகிறவராக இருப்பார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இனி உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தமாய் இருக்கு. ஒரு காலத்துல சியோன் எப்படி மாறி போனது, கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கல. அதனால அவங்க எல்லாம் விசாரிப்பாரற்ற சியோனாக காணப்பட்டார்கள், தள்ளுண்ட போனவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நானே மனம் திரும்புகிற உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்கிறார். தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நம்முடைய தேவன் காயம் ஆற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தாழ்வு உண்டாயிருந்தது, ஆனால் காத்திருந்தார். தேவனுடைய சமயத்திற்காக காத்திருந்தார். சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். பிரைஸ் தி லார்ட். காத்திருத்தல், கர்த்தருக்காக காத்திருத்தல் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள செய்யக்கூடியதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே கேட்ட வசனங்களுக்கு உங்கள் வாழ்வை ஒப்பு கொடுங்கள். நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கன்மலை அண்டைக்கு போக நாகசுரத்தோட நடந்து வருகிற போது மகிழுவது போல மகிழ்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் மகத்துவமானவர். எந்த அசீரியர்கள் உங்களுக்கு பிரச்சனையாய் இருக்கிறார்களோ அந்த அசீரியர்கள் மீது உங்களுக்கு தேவன் ஜெயத்தை கொடுப்பார். 31ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே போகும். அதை கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பீர்களா? நம்முடைய தேவன் மனதுருகுகிற தேவன், நம்முடைய தேவன் இரக்கப்படுகிற தேவன், நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்முடைய தேவன் மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி காயம் கட்டி ஆற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகிறார். இது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே தான் குடியிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். அசீரியர்களால் உண்டாகிற பயங்கள் இனி உன் வாழ்க்கையிலே இருப்பதில்லை. காரணம், நீ பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து வாழ்கிற ஹல்லேலூயா மகனாய் இருக்கிறாய். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற மகளாக இருக்கிறாய். உன் வாழ்க்கையிலே கர்த்தருடைய நன்மைகள் பரத்திலிருந்து கடந்து வரக்கூடியதாய் இருக்கும். நீ அவருடைய நன்மையை பெற்று சந்தோஷப்பட்டு களிகூறக்கூடிய அனுபவத்திலே காணப்படுவாய். என் ஜபத்தை கர்த்தர் கேட்டார் என்று உன்னை குறித்து நீயும் சாட்சி கொடுப்பாய். உன் குடும்பத்தாரும் உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். கர்த்தர் அப்படியே இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, மகனே மகளே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிற தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அந்த உண்மையான வார்த்தையிலே நிலைத்திருப்பீர்களாக. அப்படி தேவன் இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே நிலைத்திருந்து, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து, அவருடைய அபிஷேகத்திலே நிலைத்திருந்து, அவருடைய காத்திருக்குதல் நமக்காகவே காணப்படுகிறது என்பதற்கு ஏதுவாக நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய நன்மையினாலே மகிழ பண்ணுகிற தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் இறக்க நிறைந்த ஆண்டவரே, அருமையா அந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எசாயா தீர்க்கதரிசி மூலமாக யூதாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இனி நீ அழுது கொண்டுடாய், உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு மனதுருகி விரும்புகிற தேவனாய் இருக்கிறீர் என்று இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏன் அழுது கொண்டிருத்தல், ஏன் மன துக்கம் என்றால், ஆண்டவரே அப்பா, எதை செய்தாலும் ஆண்டவரே நாங்கள் அதில் தேவ திட்டம் காணப்படுகிறதா என்று நாங்கள் ஆண்டவரே அறிந்து செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் தேவ ஆலோசனையை புறக்கணிக்காதபடிக்கு, பரிசுத்த பிரமாணத்தை எரிந்து போடுகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு, மனித வல்லமை மனித திறமையை நம்பாதபடிக்கு, தேவ ஆவிக்கு நாங்கள் எப்பொழுதும் இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்படும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அப்படியாக நாங்கள் தேவ ஆவிக்கு ஆண்டவரே இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் மனது தெய்வீக வழியை விட்டு விலகி முரட்டாட்டத்துடன் காணப்படும் என்று கர்த்தர் இந்த நாளிலே கற்றுக் கொடுத்து கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியாக கர்த்தர் விரும்புகிற தீர்க்க தரிசனத்தை, உண்மையாய் தேவன் விரும்புகிற தீர்க்க தரிசனத்தை நாங்கள் விரும்பாமல் ஆண்டவரே இனிமையான சொற்களை பேசுகிற ஆண்டவரே அப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளை விரும்புவதன் மூலமாக ஆண்டவரே அழுகை ஏற்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு விளக்கி காட்டின தயவுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்படியாக ஆண்டவரே விக்கிரகங்களை வழிபடுதல், தேவ வார்த்தைக்கு முரண்பாடாய் நடந்து கொள்ளுதல், இவை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் அழுது கொண்டிருக்கிறதுக்கான காரணங்கள் என்று நாளை கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியாய் கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மனம் திரும்பும்படியாய் நீர் காத்திருக்கிற தேவனாய் இருக்கிறீரே. நாங்கள் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே மனம் திரும்பும்படி ஆண்டவரே தகப்பனே அப்பா நீர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறீர். அப்படியாக நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் சபை முழுவதையும் உங்களுடைய பரிசுத்த கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்நாள் வரையிலும் எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா ஆண்டவரே அழுகையான சூழ்நிலைகள், ஆண்டவரே உபத்திரமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நிதானித்து அறிந்து எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் கிருபை பாராட்டிருக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தேவனற்ற வாழ்க்கை முறையை நீர் கடிந்து கொள்கிறீரே அப்பா. நாங்கள் தகப்பனே தேவனுக்கு செவி கொடாமல், தேவனுடைய ஆவிக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரே தகப்பனே அது தோல்வியை கொண்டு வரும் என்ற இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இனி வருகிற நாள் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு காத்திருந்து ஆண்டவரே எப்பொழுதும் துதிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். உம்முடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும் அப்பா. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கணும், உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் காணப்படும்படியாய் இப்படியே எங்களை சுத்திகரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராகப்பா. ஆண்டவரே நாங்கள் அப்படியாய் சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் ஆண்டவரே தகப்பனே யோசேப்பு எப்படி காத்திருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டார், அதே போல ஆண்டவரே நாங்கள் சுத்திகரித்து மனத்தாழ்மையை அணிந்து ஆண்டவரே காத்து
காத்திருக்கும் பொழுது நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அப்படியாக எப்படிப்பட்ட அசீரிகளும் எங்கள் மேல ஜெயங்கொள்ள முடியாது என்று இந்த நாளிலே கர்த்தர் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த வசனத்துக்கு எங்கள் சபை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவர் எங்களிடத்தில் பேசின எல்லா தயவான இரக்கமான ஆண்டவரே வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். முற்றுமாக உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அப்படியே பொறுப்பெடுத்துக் கொண்டு எங்கள் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி இதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்கிற வசனத்தின் மூலமாக தேவாவியானவர் பேசின எல்லா தெய்வீக சத்தியங்களும் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்து உங்களை பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன்.